வணக்கம் அனைவருக்கும். இந்த மினி விலாக்ல ப்ரான் வச்சு எப்படி சிம்பிள் ரெசிபி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். கூடவே அமெரிக்கால டிஎஸ்டி ரூல்னு சொல்லப்படுற டே லைட் சேவிங் டைம்னா என்ன? ஏன் டைம் சேஞ்ச் பண்றாங்க அதுல? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இத பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு தகவல். வீக் டேஸ் ஃபுல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு எப்படா வீக்கெண்ட் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் அதே நிலைமை தாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரீ ஆனா தான் நம்மளால ஃப்ரீ ஆக முடியும். அப்படிதான் நானும் வழக்கமா வர வீக்கெண்ட் மாதிரி போன சண்டே லேட்டா எழுந்தா போதும்னு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். வீட்ல வழக்கமா சீக்கிரமா எழுந்துட்டாங்க. எழுந்துட்டு எந்திரி என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? மணி 11 ஆயிடுச்சு அப்படின்னாங்க. என்னது 11 மணியா? அப்படின்னு கிளாக்க பார்த்தா மணி 10 தான் ஆச்சு. என்ன 10 தான் ஆகுது, என்ன 11ங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபோன எடுத்து பாரு அப்படின்னாங்க. ஃபோன்ல பார்த்தா 11 மணி ஆயிடுச்சு. ஓகே மணிய மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா எழுந்திரிச்சு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு மேல செஞ்சா லஞ்ச் டைம தாண்டிடும்ட்டு ஸ்ட்ரைட்டா லஞ்சே பண்ணிரலான்ட்டு லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வீட்ல கொஞ்சம் ப்ரான் இருந்துச்சு. ஸோ அத வச்சு குயிக்கா ப்ரான் கறி செஞ்சிரலான்னு செஞ்சுட்டேன். பசியோட செஞ்சதுனாலயா என்னவோ தெரியல, நிஜமாலுமே ருசியா இருந்துச்சு. அந்த ரெசிபி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது சரி, அது என்ன டிஎஸ்டி ரூல்னு பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்லைங்க. அமெரிக்கால வின்டர் பார்த்தீங்கன்னா, நவம்பர்ல இருந்து மார்ச் மிட் வரையும் இருக்கும். இந்த டைம்ல ஈவினிங் சீக்கிரமாவே இருட்டிடும். அப்போ நம்மளுக்கு டே லைட் கம்மியாயிடும். ஸோ அந்த டே லைட்ட சேவ் பண்றதுக்காக, நவம்பர் மாசத்துல வர ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு மிட் நைட் 2 மணிக்கு 1 மணியா மாத்திடுவாங்க. அதாவது 2 மணி ஆனதுக்கு அப்புறமா கிளாக் திருப்பி 1 மணிக்கே வந்துட்டு செட் ஆயிடும். ஸோ திருப்பி டைம் 1:00லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இது என்ன கான்செப்ட்னா, டேவ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் சீக்கிரமா வைண்ட் அப் பண்ற மாதிரி. இத ஸ்ப்ரிங் சீசன்ல, அதாவது மார்ச் மாசத்துல வர 2வது ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி மிட் நைட் 2 மணிய வந்துட்டு 3 மணியா மாத்திடுவாங்க. இது நவம்பர்ல மாத்தினத வந்துட்டு ரீசெட் பண்ணிடுவாங்க. அதாவது நவம்பர்ல 2 மணிய 1 மணியாவும், மார்ச்ல 2 மணிய 3 மணியாவும் மாத்திடுவாங்க. இதனால நம்மளுக்கு வந்துட்டு 1 மணி நேரம் தூக்கத்த வந்துட்டு நம்ம லூஸ் பண்ணிடுவோம். பட் டே லைட் வந்துட்டு நம்மளுக்கு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த டைம் சேஞ்ச் ஏன் மிட் நைட் 2 மணிக்கு நடக்குதுன்னா, அதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. அதாவது நம்ம 2 மணினா ரொம்ப நல்ல டீப் ஸ்லீப்ல இருப்போம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பிசினஸ் ஹவர்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அந்த டைம்ல யூசுவலா ஓப்பனா இருக்கிற பார், ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கும். டிரான்ஸ்போர்ட்டும் வந்துட்டு மினிமல் சர்வீஸ் தான் இருக்கும். அண்ட் டேட்டோட கன்ஃப்யூஷனும் நம்மளுக்கு இருக்காதுன்றதுனால தான் 2 மணிய சூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா டைம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் வாட்சஸ், கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் ஃபோன்ல நெட்வொர்க் டைம் சர்வர்ல நம்ம இருக்க லொகேஷனுக்கு பேஸ் பண்ணி டைம் சேஞ்ச் ஆயிடும். நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ற வால் கிளாக் இந்த மாரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த டே லைட் சேவிங் பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கால மட்டும் இல்லாம, சவுத் அமெரிக்கால சில கண்ட்ரீஸ்லயும் கூட, அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல, அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸான யுகே, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் அப்படின்ற சில நாடுகள்லயும் வந்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெதர் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி லொகேஷன் பேஸ் பண்ணி டைம் சேஞ்ச் ஆயிடும். நம்ம இந்தியால, சைனால, ஜப்பான்ல சில சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இந்த ரூல் இல்லைங்க. அதனால தான் நம்மள்ல சில பேருக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இதுதாங்க டிஎஸ்டி ரூல் அப்படிங்கிறது. ஹோப் உங்களுக்கு இந்த தகவல் அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சேஃபா இருங்க. பாய்.